இந்த கல்வித்துறை தான் மாணவர்களை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு கல்வி பாட திட்டம் இருக்கு பாருங்க, அது ஏதோ தேவையில்லாததெல்லாம் கொண்டு போட்டு தேவையானதை விட்டுற மாதிரி தான் இப்போத்தி இருக்கு. அவங்க படிக்கிற கல்வி அவங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்த ஆண்ட அந்த வெள்ளைக்காரனை பற்றி எதுக்கு நம்ம பாடம் படிக்கணும்? எதனால் நம்ம படிக்கணும் சொல்லுங்கள்? இது தேவையா நமக்கு? 17 முறை கொள்ளையடித்த ஒரு அவுரங்கசீப்பை பற்றி கூறுகின்ற ஒரு பாட புத்தகம் 17 முறை அவனை தோற்கடித்த இந்திய மன்னனை பற்றி கூறவில்லை. 1000 வருடங்களுக்கு முன்னால் உன்னுடைய பாட்டன் அப்பொழுதே புவியீர்ப்பு விசை இருக்கின்றது என்பதை தெரிந்து நிழல் விழாத ஒரு கோயிலை கட்டினான். அதுதான் தஞ்சாவூரில் இருக்கின்ற பெரிய கோயில். அப்படின்னு ஏன் புத்தகம் சொல்ல மாட்டேங்குது? சொல்லணும் இல்ல? கொள்ளைச்சிட்டு போனான்னு சொல்றதை விட அவ்வளவு வளமாக இருந்த நாட்டில் பிறந்து இருக்கின்ற இந்த தலைமுறை நீங்கள் உயர வேண்டும் என்று யாரும் சொல்லுவதில்லையே. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தமிழ்நாட்டில் புதுசாக அரசு பதவியேற்று இருக்காங்க. பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றார் திரு விஜய். அதில் ஒரு கட்டமாக அவர் ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு துறை எஜுகேஷ்னல், அதாவது கல்வித்துறை. இந்த கல்வித்துறை தான் மாணவர்களை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்றது பல பேருடைய கருத்தாக இருக்கின்றது. அது ஒரு விதத்தில் பார்த்த உண்மையாக தான் இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு கல்வி பாட திட்டம் இருக்கு பாருங்க, அது ஏதோ தேவையில்லாததெல்லாம் கொண்டு போட்டு தேவையானதை விட்டுற மாதிரி தான் இப்போத்தி இருக்கு. என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பசங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது, நூல்களில் எதை கொடுக்கணும். இந்த தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்பது தமிழ்நாட்டுக்கான ஒரு கல்வியை கொடுப்பதற்கான இருந்து செயல்பட தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு, மாணவர்களுக்கு தகுந்த பாட அமைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு நிறுவனம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர சில போர்ஷன்ஸ்லாம், சில சப்ஜெக்ட்லாம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இதில் நம்ம சொல்கிறது நீங்கள் சொல்கிறோம் இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டை உயர்த்துபவர்கள், தமிழ்நாட்டை உயர்த்துபவருக்கு இப்போ இருக்கின்ற தலைமுறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம்ல இருந்தே அதை கொண்டு வரணும். ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு இங்கிலீஷ் பேசினா போதும், ஒரு ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் இருந்ததுன்னா அதுவே எஜுகேஷன் மாதிரி இப்போ நாங்கள் அது கிடையாது. அது இங்கிலீஷ் இஸ் ஒன்லி ஏ லாங்குவேஜ். நமது தமிழ்லேயே படித்தாலும் தமிழ் வழி கல்வி படித்தாலும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த மாணவர்களுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண முடியும். அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனங்கள்லாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி என்னிடம் ஒரு 4 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை 4 வருடத்தில் மாற்றி காட்டுகின்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படின்ற போது இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். அவங்க படிக்கிற கல்வி அவங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்த ஆண்ட அந்த வெள்ளைக்காரனை பற்றி எதுக்கு நம்ம பாடம் படிக்கணும்? எதனால் நம்ம படிக்கணும் சொல்லுங்கள்? இது தேவையா நமக்கு? ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு படிக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் அதை ஒரு சாப்டராக வைங்க. அது ஒரு லெசன் கிடையாது, ஒரு முழு பாடம் கிடையாது. பாடத்தில் ஒரு சாப்டர். இந்த மாதிரி நம்ம அடிமையாக இருந்து நம்ம வெளியில் நம்ம நாட்டை நம்ம உயர்த்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். கண்டி அவன் தான் ராபர்ட் கிளைவ் இருந்தான், இவன் இருந்தான், ரிப்பன் பிரபு இருந்தான், அதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி முகலாயர்கள் படையெடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவுரங்கசீப் எத்தனை முறை படையெடுத்தான் அப்படின்னு சொன்னாக்கா 17 முறை படையெடுத்தான் அவுரங்கசீப்பு இந்தியாவில் இருக்கிற சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தில் இருக்கு. 17 முறை கொள்ளையடித்த ஒரு அவுரங்கசீப்பை பற்றி கூறுகின்ற ஒரு பாட புத்தகம் 17 முறை அவனை தோற்கடித்த இந்திய மன்னனை பற்றி கூறவில்லை. இது உண்மைதானே? இது போடணும் இல்லையா? ஏன் ஒரு ராஜராஜ சோழனின் வீரத்தை, அவனுடைய ஆட்சி திறமையை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபிட்னஸை ஏன் இந்த தமிழ் பாட புத்தகத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி உலக அதிசயங்களில் ஒன்றாக நமது தாஜ்மஹால் இருந்தாலும் அதற்கு முன்னரே 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தஞ்சையில் கட்டிய பெரிய கோயில், அது நயல் இன்னும் வரைக்கும் தரையில் விழாதுங்க. அவன் எப்படி அந்த காம்பஸ் வச்சு போட்டு பார்த்து அந்த கட்டியிருக்கின்றான்? அது உலக அதிசயத்தில் வர வேண்டிய ஒன்று.
வெள்ளைக்காரன் ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தில் படிக்கின்றோம். ஐசக் நியூட்டன்றவர் எவ்வளோ நாளுக்குள்ளே வந்தார்? ஒரு 500 வருஷம் இருக்குமா, 600 வருஷம் இருக்குமா? 500-600 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன சொல்கிறாரு, உக்காந்தாரா ஆப்பிள் தலையில் விழுந்துதான், ஏன் இப்படி தலையில் விழுந்தது, அப்படி போயிடக்கூடாது இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் யோசனை பண்ணாராம், ரொம்ப மண்டையெல்லாம் உடச்சி கண்டுபிடிச்சாராம். அதுதான் நியூட்டன் தியரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்படி சொல்லுகின்ற இந்த பாட புத்தகம் 1000 வருடங்களுக்கு முன்னால் உன்னுடைய பாட்டன் அப்பொழுதே புவியீர்ப்பு விசை இருக்கின்றது என்பதை தெரிந்து நிழல் விழாத ஒரு கோயிலை கட்டினான். அதுதான் தஞ்சாவூரில் இருக்கின்ற பெரிய கோயில் அப்படின்னு ஏன் புத்தகம் சொல்ல மாட்டேங்குது? சொல்லணும் இல்ல? தமிழன் தாங்க உயர்ந்தவன். இப்ப ஐசக் நியூட்டன் உயர்ந்தவன் கிடையாது. இப்ப கண்டுபிடிச்சதுங்க அமெரிக்கா. அமெரிக்கா எப்போ வந்தது? 200 வருடங்களுக்கு முன். ஒரு 250 வருடங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னாக்கா செவிந்தியர்கள் அங்கே இருக்கிறவங்க பாரம்பரிய மக்கள் வெறும் இலையும் தழையும் கட்டிக்கிட்டு ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இலை தழையை துண்ணுட்டு இருந்த பசங்க. இப்போதான் அந்த கொலம்பஸ் என்கின்ற ஒரு மனிதன் தெரியாம கொண்டு போய் அந்த ஊர்ல கொண்டு போய் காலை வச்சுட்டார். அவர் இந்தியான்னு கண்டுபிடிக்கணும் அந்த பக்கம் போய் அவர் காலை வச்சுட்டாரு. அதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த அமெரிக்கா என்பது. ஆனால் அப்போவே நம்ம இங்க அவ்வளவு நாகரிகத்தில் உயர்ந்து இருந்த மக்கள் இதையும் பாட புத்தகத்தில் போட மாட்டேன்றீங்க. ஏன் போடலை? ஏன்னா மறுக்கப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லணும். தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயில் உலகத்திலேயே சிறந்தது கிடையாதுப்பா. நீங்க பாருங்க, நம்மளுடைய கலை சிற்பங்களை பாருங்க, நம்ம கோயில்களை பாருங்க, பழைய ஆன்ஷியன்ட் மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. அதே பாருங்க, ஒரு கல்லுல வடித்தது தான் அந்த பூரி ஜெகநாத் கோயில். அதை பத்தி யாராவது பேசுறோமா? அந்த அளவு இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நீங்க கட்ட முடியுமா கோயில்? அதை பற்றி ஏதாவது சிற்பக்கலையை பற்றி நம்ம படிக்கிறோமா? படிக்கிறது இல்லையே. அவர் வந்தார், இவ்வளோ கொள்ளச்சின்னு போனாங்க, நம்ம ஊரில் இருந்து கொள்ளச்சின்னு போனாங்க, வெள்ளைக்காரங்க கொள்ளச்சின்னு போனாங்க, இங்கே வர பேர் கொள்ளச்சின்னு போனாங்க, இங்கே போனாங்க, அதை போனாங்க, அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டி அவ்வளவு வளமாக இருந்த நாடு, வளமாக இருந்தவர்களை பற்றி சொல்ல மாட்டேங்குதே. இவங்க கொள்ளச்சிட்டு போனான்னு சொல்றதை விட அவ்வளவு வளமாக இருந்த நாட்டில் பிறந்து இருக்கின்ற இந்த தலைமுறை நீங்கள் உயர வேண்டும் என்று யாரும் சொல்லுவதில்லையே. அந்த பாட புத்தகத்தில் இல்லையே. அதனால அந்த மாதிரி ஒரு பாட புத்தகத்தில் அந்த கதைகளை கொண்டு வரணும். இது நான் சொன்னது ஹிஸ்டரி வரைக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பாடநூல்கள் இந்த வந்திருக்கின்ற புதிய ஆட்சியிலாவது மாற்றப்பட்டு புதிய சிலபஸ் கொடுத்து மக்களின் மாணாக்கர்களை நன்றாக மாற்றுவார்கள் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.